தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் தொடரணுன்ற நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, தொடரணுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் நாங்கள் எதற்காக தொடர்கிறோம் என்றால், தேர்தலை தாண்டி மக்கள் நலம்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுடைய சுயமரியாதை, மக்களுடைய சமத்துவம், அதற்காக அந்த நம்பிக்கை, அந்த கருத்தியலில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரும் இந்த பக்கத்தில் தான் இருப்பார்கள். மக்களுடைய சுயமரியாதையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள், மக்களுடைய சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள், பெண்ணடிமைத்தனத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள், அல்லது மத நல்லிணக்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் தேர்தலை தாண்டியும் மக்களுடைய நலன் என்று வரும்போது எல்லோருமே இந்த பக்கத்தில் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம்ங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை, கருத்தியலால் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. கேட்போம், நிச்சயம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். திரு கோவை சத்தியன் அவங்களுடைய பதில், அவங்களுடைய விமர்சனத்துக்கு உங்களுடைய பார்வை. அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி. வலிமையாக இருக்குது, நாங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லை, எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் காங்கிரஸ் தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில் நீடிக்குமா அப்படின்றது சந்தேகம் தான், காங்கிரஸ் நிச்சயமாக போயிடும். ஏன் அவ்வளவு எதிர்பார்ப்பு இதற்கு? அது எதிர்பார்ப்பு இல்லை, கள நிலவரத்தை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணி எதிர்முனையை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை எங்கே எழுது? அரசியல் காலத்தில் எதிரி யார், எதிரி எவ்வாறு பலவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று எடுத்து சொல்வது அரசியல் மாண்புகளில் ஒன்று தான். இது அடிப்படை தான். இப்போ இதே எடப்பாடியார் பலமான கூட்டணி அமைப்பு பெறும்பொழுது இது ஒரு தீண்டத்தகாத கட்சி அதிமுகன்னு எள்ளி நகையாடினவங்க தான் அவங்க. கொள்கை சார்ந்த கூட்டணி, பலமான கூட்டணின்னு அப்போ பேசிகிட்டு இருந்த திமுக ஏன் எங்களை பற்றி கவலைப்பட்டாங்க? பேசாமல் அவங்க வேலையை பாட்டு போயிருக்க வேண்டியதானே. அதே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்று அறிவித்தவுடன் சட்டமன்றத்தில் பதட்டத்தோட முதல்வர் பேசுனது கேட்டோம்ல. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வச்சுட்டீங்கன்னு அவர் பதட்டத்தை வெளிப்படுத்த பார்த்தோம். இப்போவும் கூட எல்லா இடத்துலையும் அவரோட பதட்டத்தின் வெளிப்பாடு தானே தெரியுது. அதை பதட்டம் தான் அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் கனிமொழி உட்பட சொல்கிறது அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சா பாஜக உங்களை விழுங்கிடும், அக்கறையாக எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் இது முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுக்கு எவ்வளோ மாறுபாடு இருக்குது பாருங்கள். திமுக 2ஆம் கட்ட தலைவர் கேட்டாங்கன்னா அது எங்கள் மேலே இருக்கிற அக்கறை. இதே எங்கள் எடப்பாடியாரை வச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ எதிரணியை பற்றி நீங்கள் எது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ இது எந்த வகையில் எடுக்கும்? இதை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை சார், அவங்க நீங்கள் பதட்டப்படுறாங்கன்னு ஒரு வாதத்தை முன் வைக்கிறீங்க, அது பதட்டம் தான் எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். வாதம் தானே. பதட்டம்ங்கிறது ஒரு வெளிப்படையாக தெரியுது. அவங்க பேசுகிற பதட்டம் வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி கூட அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருவர் சொல்கிறார், திருவாமலன் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸை திமுக விட்டு விடாதுங்கிறாரு. தேவை எங்கிருந்து வருது? மார்த்தட்டி கொண்டது யார்? நாங்கள் பலமான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி, வலுவான கூட்டணின்னு மார்த்தட்டிக்கிட்டது யார்? அப்புறம் அந்த கட்சியில் ஒரு 3 கட்சிக்கு அடையாளம் போச்சு, அங்கீகாரம் போச்சு தேர்தல் ஆணையத்தினால. மிச்சம் இருக்கிறது காங்கிரஸில் அதை பாதியாக உடஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாக ஒன்று மன்னராட்சியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், காங்கிரஸும் மன்னராட்சி தான், திமுகவும் மன்னராட்சி தான், நம்மளுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு 3 பேர். இன்னொருத்தர் சுயமரியாதை வேணும், எங்களுக்கு மரியாதை வேணும், வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு கூட்டம். இதற்கு சமரசம் செய்ய வழி இல்லாமல் தவிச்சிட்டு தங்கச்சியை தூது அனுப்புகிறார். டெல்லியில் போய் கால் விழுதுருக்கு. தங்கச்சி கனிமொழி டெல்லியில் போய் கால் விழுக தூது அனுப்புகிறார். டெல்லியில் போய் காலில் விழுந்ததுக்கப்புறம் கூட கூட்டணி வரல. தங்கையை அனுப்பவில்லை எங்களுடைய. இது ஏதாவது ஒரு தவறான ஒரு சித்தரிப்பா. மு.க. ஸ்டாலினோட தங்கை தான் விழுந்தாங்கன்ற வார்த்தைகள் அது சொல்லுமா மட்டும் என்ன? விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்ள துணிவு எங்களுக்கு இருக்கு. அது இருக்கட்டும், உங்களுக்கு அது துணை பொதுச் செயலாளர் போடும். என்னை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அண்ணா, அவருடைய தங்கை கனிமொழி, அவருடைய மகன் உதயநிதி, நான் இதெல்லாம் தப்பா சொல்றோம். அதுல மகன் போய் உட்கார்ந்துருக்காருல கூட்டணி பேச்சு, அது அதிகாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணுங்க. கூட்டணி அதிகாரப்பூர்வமாக கனிமொழி அனுப்பிச்சது மு.க. ஸ்டாலின். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தானே. அப்புறம் அதுதான் நான் இங்க சொல்றேன். எடப்பாடியாரோட மகன் அதிகாரப்பூர்வமா போனால கட்டுக்கதை வச்சு இதுதான் திமுகனாலே உருட்டு புரட்டு மிரட்டு, இவ்வளவுதான். உருட்டுறது புரட்டுறது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அப்புறம் இது உண்மை யார் பேசலாம் அவங்களை மிரட்டுறது, இதுதான் திமுகவோட வாடிக்கை. அதில் மரியாதைக்குரிய அக்காவும் அந்த வலையில் விழுந்தது வருத்தமா இருக்கு. உண்மையை பேசி நாங்கள் இது வரைக்கும் இது உண்மைக்கு புறமான எந்த விஷயம் பேசல. அக்கா பேசினது எல்லாமே அவங்களோட ஓன் நரேட்டிவ். கருணாநிதியோட ஒரு பெரிய முரட்டடிமை உலகம் யாரும் பார்த்ததே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் ஒரு யூனியன் மினிஸ்டர் கேபினட் வருதுன்னா கருணாநிதியோட ஒரு பெரிய அடிமையை பார்க்க முடியாது. அதுக்கான கண்ணியம் நீங்க தொடர்ந்து பேச. அதே எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் நெறியாளர்கிட்ட வேண்டுகோள் என்னன்னா, இதை எனக்கு நெறிமுறைப்படுத்தி எனக்கு அறிவுரை சொல்ற நெறியாளர் அதே அந்த பக்கம் கடைபிடிக்கணுங்கிறேன். அது அவங்க எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் தானே. நிச்சயம். அப்புறம் அப்போ அந்த மாண்பு அங்கேயும் சொல்லி கொடுக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ அதுதான் என்ன அடிப்படைனா, இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் ஜெயிச்ச வரலாறு திமுக கண்டிப்பாக கிடையாது.
இப்பவும் அதான் தொடரப்போகுது. இந்த இடத்துல கூட்டணி பலமாக அமைந்ததானே. கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தல் செஞ்ச வரலாறும் கிடையாது, இப்போ கூட்டணியும் கிடையாது. அப்போ தோல்வி உறுதி. இதன் மூலமாக மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையும் அவருடைய மகன் உதயநிதி அரசியல் வாழ்க்கையும் முடிய போகுது. 2026 ஜனநாயகத்தில் மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி. அறிவாலயத்தில் ஜனநாயகம் மலரும். யாரால் மலரும்னா எடப்பாடியார் ஜெயிச்சு அங்கே உட்காரும்பொழுது அறிவாலயத்தில் ஜனநாயகம் மலரும். இதுதான் நடக்க போகுது. தம்பி, இந்த இடத்துல நான் ஒரு பதில் சொல்லி ஆகணும். எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இளம் தலைவரும் யாரோ யானை கையில் மாலை கொடுத்து அந்த யானை போய் அப்படியே கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கழுத்தில் மாலை போட்டு அவங்க மன்னராக வந்த சரித்திரம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர்கள்ங்கிறது முதல் விஷயம். அடுத்தது, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள்தான் இப்படி யானை மாலை போட்டு அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏன் பதட்டப்படுறீங்கன்னு கேக்குறாரு. சட்டசபையில அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஏன் அவ்வளவு பதட்டம் சட்டசபையில பேசுறாரே முதலமைச்சர்னு கேக்குறாரு. ஏன் அந்த பதட்டம்னா, எங்களுடைய பங்காளிகள் அவர்களுடைய கட்சியின் பெயரிலும் அண்ணா இருக்கிறார், அவர்களுடைய கட்சியின் பெயரிலும் திராவிடம் இருந்தது. அதே உணர்வு அவங்களுக்கு இருக்கணும்ல. அதான் அந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த குஜராத் முதலாளிகளிடம் விலை போய்விடாதீர்கள், அல்லது இந்துத்துவா கொள்கை கொண்டவர்களிடம் அடகுக்கு போயிடாதீங்க, இந்த மாதிரி மத நல்லிணக்கம் இல்லாதவர்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து விடாதீர்கள் என்கின்ற அக்கறை. அது அக்கறை, பதட்டம்னு சொல்றது வேற வார்த்தை. அக்கறையில் நாங்கள் சொன்னது, எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார், நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதிமுக கட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று பதிவு செய்த அந்த துணிச்சல் எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது. அதனால பதட்டம் என்பது வேறு. அதை தவிர யானை மாலை போட்டு இவர்களுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல்வராக அப்படிங்கிறத நீங்க மறுத்தர முடியுமா? அவர் நேரடியாக முதல்வராக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதை தவிர மிக முக்கியமாக அவர் திரும்ப சொல்றாரு, எங்களுடைய கூட்டணியில் காங்கிரஸ் இன்னமும் இருக்கிறது அப்படிங்கிறத திருமா அண்ணன் சொன்னார். அப்படிங்கிறது கைவிட்ட மாட்டாங்க. இது கைவிடுகின்ற விஷயம் இல்லை. தொப்புள் கொடி பந்தம். எந்த விதத்தில் தொப்புள் கொடி பந்தம்னா, எங்களுடைய மத நல்லிணக்கம், எங்களுடைய கருத்தியல், இந்திய மக்கள் மீதான அவர்களுடைய வாழ்க்கை மீதான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்றால் காங்கிரஸ் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகள் மிக வீரியமாக செயலாற்றி கொண்டிருக்கும் போது, அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக களமாடி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் மட்டும்தான். அதனால் இருவரும் கைகோர்த்து இருக்கிறோம். அதை தவிர அந்த எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்? அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டப்புறம், நான் இன்னும் பிஜேபி பக்கமே போக மாட்டேன்பா, பிஜேபி எந்த திசையில் இருக்குன்னே எனக்கு தெரியாது, நான் மனம் திருந்திய மைந்தனாகி விட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணின்னு ஊருக்கே முன்னாடி உலகத்துக்கு அறிவிச்சாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இனிமேல் எடப்பாடி அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். தேர்தல் வரைக்கும் அவர் வீட்டு வாசலுக்கு இடி வராது, ஐடி ரெய்டு வராது, சிபிஐ வராது. அதற்காக தன்னை அழுத்தத்தால் அமைக்கப்பட்ட கூட்டணின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க பந்தம், தொப்புள் குடி பந்தம் அப்படின்லாம் மிகைப்படுத்தி பேசுறதா பார்க்க முடியுது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. ஒரு புறம் கனிமொழி போய் பேசுறாங்க, ராகுல் காந்தி தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு, வாய்ப்புட்டு போடப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. கேசி வேணுகோபால் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நீங்க அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவ்வளவுலாம் நடக்குதே, அதுக்கு என்ன காரணம்? இது புகைச்சல்னு ஏன் வார்த்தையை எடுத்துக்கிறீங்க? இது ஜனநாயகத்தின் குரல். எங்களுடைய தேவை இது, இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எங்களுக்கு அதிகமாக இடம் தேவைன்னு கேட்கறது ஜனநாயகத்தின் குரல் தானே. இருக்கிறது 234 தொகுதி தான். அதற்குள்ளாகத்தான் எல்லோருக்கும் பங்கீடு செய்ய வேண்டும் என்னும்போது அதிகமாக வேண்டும் என்று கேட்பது ஜனநாயகத்தின் குரல். ஆனால் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜனநாயகத்தின் குரல் இருக்கிறதா? நாளைக்கே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுந்து நின்று ஆல் ஆஃப் யூ கீப் குவைட், நான் சொல்கிறது தான் இங்கே சட்டம், உங்களுக்கு என்ன தொகுதி கொடுக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன், ஏற்கனவே அவர் தான் முடிவு பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எதிர்க்கக்கூடிய வல்லமை எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறதா? அல்லது